بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. واسألوا الله من فضله إن الله كان بكل شيء عليما. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: سألوا الله من فضله فإن الله يحب أن يسأل، وأفضل العبادة انتظار الفرج أو كما قال صلى الله عليه وسلم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த புனிதமான நாளில் அவனுடைய செய்திகளை, நபிகளாருடைய வாழ்க்கை முறைகளை, அவனை நெருங்குவதற்குரிய வழிகளை அடைவதற்கு அவனுடைய இந்த பள்ளியில் ஒன்று சேர்த்தமைக்கு அல்லாஹ்வுக்கு முதலில் நன்றி செலுத்துவோமாக. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வாரம் நம்முடைய ஜும்மாவினுடைய உரை துஆவினுடைய அடிப்படை ஆதாரங்கள், துஆவுக்குரிய நிபந்தனைகள், துஆவுக்கு உண்டான ஒழுக்கங்கள், இவைகளை இன்றைய தலைப்பாக நாம் எடுத்து இந்த உரையை ஆரம்பிக்க இருக்கின்றோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எவைகளை நமக்கு சொல்லி காட்டப்பட்டிருக்கின்றதோ அதை நாம் முழுமையாக பின்பற்றி அல்லாஹுக்கு நெருக்கமான நல்லடியார்களாக மாறுவதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்ய வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்திலே துஆ செய்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரியவர்களே, சென்ற வாரம் நாம் சொல்லிய அந்த கருத்து துஆவினுடைய தத்துவங்கள், துஆவினுடைய சிறப்புகள், இவைகளை நாம் சென்ற வாரம் அறிந்தோம். ஆனால் இவைகளை நாம் அறிந்தாலும் கூட நம்முடைய துஆக்கள் எப்படி இருக்க வேண்டும், சஹாபாக்கள் எப்படி துஆ செய்தார்கள், நபி அவர்கள் எப்படி அந்த துஆவினுடைய ஒழுக்கத்தை சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள், சஹாபாக்கள் எந்த ஷர்த்துகளின் அடிப்படையிலே நபிகளார் கற்றுத்தந்தார்களே அந்த ஷர்த்துகளை எப்படி பேணினார்கள் என்பதையெல்லாம் நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நிறைய விஷயங்களை படித்து தந்திருக்கின்றார்கள். இங்கே நாம் ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அல்லாஹ்வை பற்றி கேட்கின்றார்கள். அல்லாஹ்வை நீங்கள் வணங்க வேண்டும், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிய வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் அல்லாஹ்வை அழைக்க வேண்டுமா, இல்லை நாங்கள் அல்லாஹ்வோடு முனாஜாத் செய்ய வேண்டுமா என்று நபிகளாரிடத்திலே அந்த மக்கள் கேட்கின்றார்கள். அல்லாஹ் இந்த செய்திகளை கேட்டுக்கொண்டு நபிக்கு வசனத்தை இறக்குகிறான். வைதா சாலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீபுன் உஜீபு தஅவத்தத் தாஇ இதா தஆனி. என்னை பற்றி உன்னிடத்தில் கேட்கின்றார்கள் நபி அவர்களே, உங்களிடத்திலே என்னை பற்றி கேட்கின்றார்கள், நான் அவர்களுக்கு நெருக்கமாக இருக்கிறேன். அல்லாஹ் ஒரு இடத்திலே சொல்வான், வனஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், பிடரி நரம்புக்கு விடவும் நெருக்கமாக நான் இருக்கின்றேன் என்று. அப்படியானால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு நெருக்கமாக இருக்கின்றான் என்றால் நாம் கேட்கக்கூடிய துஆக்களை அல்லாஹ் அங்கீகரிப்பதற்கு நம்முடைய துஆக்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றான் என்பதைத்தான்
அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு உணர்த்தி காட்டுவான். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ்விடத்திலே ஃபதுல்ல இருந்து கேளுங்கள். அல்லாஹு தாலா நமக்கு தந்திருக்கக்கூடிய ஃபதுலை அவனிடத்தில் கேளுங்கள். ஸலுல்லாஹ மின் ஃபதுலிஹி, அல்லாஹ்வுடைய ஃபதுல் இருந்து கேளுங்கள். ஏனென்று சொன்னால் ஃபஇன்னல்லாஹ யுஹிப்பு அன் யுஸ்அல, அல்லாஹ்விடத்தில் கேட்கப்படுவதை அல்லாஹ் நேசிக்கின்றான். இந்த நேசிக்கக்கூடிய அல்லாஹ் அடுத்த ஒரு விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். வஅஃதலுல் இபாதத்தி, வணக்கங்களிலே மிக சிறந்த வணக்கம் எதுவென்று சொன்னால் இன்திலாருல் ஃபரஜ், காலத்தை எதிர்பார்த்து கொண்டு அந்த அல்லாஹ் நம்முடைய துவாவை அங்கீகரிப்பான் என்று எதிர்பார்த்து கொண்டு ஒரு மனிதன் இருப்பான் என்று சொன்னால் அதுதான் வணக்கத்திலே மிக சிறந்த வணக்கம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். இங்கே அல்லாஹ்வும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக தன்னுடைய செய்தியை ஒரு செய்தியை மனிதனுக்கு சொல்லி காட்டுவான். தஃப்சீரிலே உலமாக்கள் எழுதி தருவார்கள். 4 விஷயங்கள் இருக்கிறது. இந்த 4 விஷயங்களை அல்லாஹ் சொல்லி காட்டுவான். இந்த 4 விஷயங்களில் ஒரு விஷயம் எனக்கு மட்டுமே உரித்தானது, 2வது விஷயம் மனிதனாகிய உனக்கு மட்டும் உரித்தானது, 3வது எனக்கும் உனக்கும் மத்தியிலான உள்ள கடமைகள் உரிமைகள், 4வது அடியார்கள் தங்களுக்கும் மத்தியிலே நிறைவேற்ற வேண்டிய கடமைகள். அல்லாஹ் இந்த 4 விஷயத்தை நபிக்கு சொல்லி காட்டுவான். சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொல்லக்கூடிய அடுத்த அந்த செய்தியை சொல்வார்கள். எனக்கு உள்ள அந்த உரிமை என்னவென்று சொன்னால் என்னை மட்டுமே வணங்க வேண்டும், எனக்கு யாரையும் இணை வைக்க கூடாது, இதுதான் எனக்கு நீங்கள் செய்ய வேண்டிய உரிமைகள் கடமைகள் என்பதா அல்லாஹ் சொல்லி காட்டுவான். அடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டுவான், உனக்குரிய உரிமை என்னவென்று தெரியுமா, நீ மனிதனாகிய நீ செய்யக்கூடிய நல்ல அமல்களுக்கு நல்ல கூலிகளை நான் தருவது என் மீது கடமை என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். 3வது அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவான், ஃபஅம்மல்லதி பைனி வ பைனக, அல்லாஹ்வாகிய எனக்கும் அடியார்களாகிய உங்களுக்கும் மத்தியில் உள்ள அந்த உரிமைகள் கடமைகள் என்னவென்று சொன்னால் நீங்கள் என்னிடத்திலே துஆ செய்வது உங்களுக்கு கடமையாக இருக்கிறது. ஃபஅலையல் இஜாபத்து, நீங்கள் என்னிடத்திலே பிரார்த்தனை புரிந்தால் என்னிடத்திலே உங்களுடைய தேவைகளை நீங்கள் கேட்பீர்களேயானால் அவைகளுக்கு பதில் தருவது என் மீது கடமையாக இருக்கிறது என்று அல்லாஹ் தனக்கும் அடியார்களுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பை வெளிக்காட்டி சொல்லுவான். 4வது சொல்வான், அடியார்கள் என்னுடைய அடியானாகிய உனக்கும் மற்றவர்களுக்கும் மத்தியில் உள்ள உரிமைகள் அல்லாஹ் சொல்லி காட்டுவான். நீ எதை உனக்கு விரும்புவாயோ, உன்னுடைய மனதிற்கு உன்னுடைய உடலுக்கு எது நன்மை தரும் என்று நீ ஆசைப்படுவாயோ, எவைகளை எல்லாம் உன்னுடைய உள்ளம் ஆசிக்குமோ நீ அடைய வேண்டும் என்று அவைகளை உன்னுடைய சகோதரர்களுக்கு அடைய வேண்டும் என்று நீ விரும்ப வேண்டும். உனக்கு என்ன கிடைக்க வேண்டும் என்று நீ விரும்புவாயோ, உனக்கு எது கிடைத்தால் உன்னுடைய உள்ளம் பொரிந்து கொள்ளுமோ அதே அளவு உன்னுடைய சகோதரனுக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஒரு பக்குவத்தை நீ உருவாக்கி கொள்ள வேண்டும். இது அடியார்களாகிய உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் ஆற்ற வேண்டிய கடமைகள் என்று அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி காட்டுவான். எனவே நமக்கு சொல்லி காட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம், அல்லாஹ் நம்மிடத்திலே துஆ கேட்க சொல்கின்றான். அந்த துஆவை அவன் அங்கீகரிப்பதற்கு தயாராக இருக்கிறான், தன் மீது கடமையாக்கி விட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்களிலே ஒரு சில நபர்களுடைய செய்திகளை சொல்லி காட்டப்படும். இங்கே ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஒரு செய்தியை சொல்லி காட்டப்படும். ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவரிடத்திலே கேட்கப்படுகின்றது, நாங்கள் துஆ கேட்கின்றோம், ஃபலா யஸ்தஜீபு லனா, எங்களுடைய துஆக்களுக்கு பதில் கிடைக்கவில்லை என்று கேட்கும் பொழுது அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ் உங்களை அழைக்கின்றான், ஆனால் அவனுடைய அழைப்புக்கு நீங்கள் முறையான முறையிலே பதில் சொல்லவில்லை, எப்படி உங்களுடைய துஆக்கள் கபூலாகும் என்று ஹசன் ரலியல்லாஹு சொல்லக்கூடிய அந்த செய்திகளை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த அடிப்படையிலே நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் துஆ என்பது நமக்கு கடமையாக இருக்கிறது. அல்லாஹ் தன் மீது கடமையாக்கியிருக்கின்றான், நாம் செய்யக்கூடிய துஆவுக்கு பதில் அளிப்பது என்று. இந்த கடமையை தன் மீது விதித்து கொண்ட அல்லாஹ் எப்படி துஆ இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றான் என்று சொன்னால் அறிஞர்கள் சில ஷருத்துகளை நமக்கு சொல்லி தருவார்கள். இன்னென்ன ஷருத்துகளை நாம் பேணுவோம் என்று சொன்னால், இன்னென்ன நிபந்தனைகளை நாம் நம்முடைய துஆக்களிலே ஆக்கிக் கொள்வோம் என்றால் அந்த துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ளப்படுவதற்கு காரணமாக அமைந்து விடுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன வழிமுறைகளை நமக்கு சொல்லி காட்டினார்களோ அந்த சுன்னத்தான வழிமுறைகள் நாம் பின்பற்ற வேண்டும்.
அறிஞர்கள் முதலாவது சொல்வார்கள், நாம் துஆ கேட்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய உள்ளம் இஹ்லாஸானதாக இருக்க வேண்டும், சுத்தமானதாக இருக்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் கேட்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்கக்கூடிய எந்த வார்த்தைகளையும் பயன்படுத்தாதவர்களாக இருக்க வேண்டும். நாம் செய்யக்கூடிய இந்த துஆ யாருக்கும் காட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் இருக்கக்கூடாது. எந்த ஒரு பெருமைக்காகவும் நாம் துஆ செய்யக்கூடாது. எந்த வணக்கமாக இருந்தாலும் அது லில்லாவாக இருந்தால் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. மற்றவர்கள் பார்த்து இவர் தொழுகையாளி, இவர் நோம்பாளி, இவர் ஹாஜி, இவர் துஆ செய்து கொண்டே இருக்கிறார் என்று மக்கள் புகழ்வார்கள் என்று நாம் ஒரு அமல்களை செய்வோமையானால் அங்கே இஹ்லாஸ் என்பது அடிபட்டு விடுகிறது. அல்லாஹ் சொல்லி காட்டுவான், உதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன, நீங்கள் அல்லாஹ்வை களப்பற்றவர்களாக, நீங்கள் பரிசுத்தமானவர்களாக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை புரியுங்கள். ஹுவல் ஹய்யு லா இலாஹ இல்லாஹு ஃபதுஊஹு முஹ்லிஸீன லஹுத்தீன். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் மற்றொரு இடத்திலே, அவன் எப்படிப்பட்டவன், அவனிடத்திலே நீங்கள் பிரார்த்தனை செய்யக்கூடிய நேரத்தில் பரிசுத்தமானவர்களாக நீங்கள் துஆ செய்ய வேண்டும். எந்த விதமான கலப்பும் இல்லாத முறையிலே, இஹ்லாஸாத் முறையிலே நம்முடைய துஆக்களை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனுடைய வசனத்தை இறக்கி நமக்கு சொல்லி காட்டுவான். துஆ கேட்கக்கூடிய நாம் எந்த அடிப்படையில் நம்முடைய துஆக்களை அமைத்துக் கொள்ள வேண்டும்? அல்லாஹ் நம்முடைய துஆவை ஒப்புக்கொள்வான் என்ற நம்பிக்கையோடு துஆ கேட்க வேண்டும். நாம் கேட்கக்கூடிய துஆவிலே அல்லாஹ் நம்முடைய துஆவை ஒப்புக்கொள்வானா, இல்லை நம்முடைய துஆவை மறுத்து விடுவானா என்று இருட்டிப்பு முடிகளே நம்முடைய உள்ளங்கள் சரியான முறையிலே, உறுதியான முறையிலே இல்லாத முறையில் நாம் மனம் குழம்பிய நிலையிலே அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிவோம் என்று சொன்னால் அல்லாஹ் இந்த துஆவை ஏற்றுக்கொள்ள மாட்டான். நாம் துஆ செய்வதாக இருந்தால் உதுல்லாஹ வ அன்தும் மூகினூன பில் இஜாபா, அல்லாஹ் நம்முடைய துஆவை ஒப்புக்கொள்வான் என்ற உறுதியான நம்பிக்கையோடு அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்க வேண்டும். இந்த துஆ அல்லாஹ் ஒப்புக்கொள்கிறான் என்ற உறுதி வந்தாலும் நம்முடைய உள்ளம் அல்லாஹ்வோடு தொடர்புடையதாக இருக்க வேண்டும். நம்முடைய உள்ளத்திற்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் தொடர்புடையதாக இருக்க வேண்டும். நாம் துஆ செய்கின்றோம், நம்முடைய உள்ளம் ஒன்றை நாடிக்கொண்டிருக்கின்றது, நம்முடைய உதடுகள் ஒன்றை அசைத்துக் கொண்டிருக்கின்றது, நம்முடைய மூளை வேற ஒன்றை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றது என்றால் அல்லாஹ் இப்படிப்பட்ட துஆவை ஏற்றுக்கொள்ள மாட்டான். இன்னல்லாஹ லா யக்பலு துஆ மின் கல்பின் காஃபிலின் லாஹின். மனம் போன போக்கிலே, பொடுபோக்கான முறையிலே, அசால்ட்டான முறையிலே எவர்கள் தங்களுடைய பிரார்த்தனைகளை அமைத்துக் கொள்கின்றார்களோ இவர்களுடைய துஆவையும் அல்லாஹ் ஒப்புக்கொள்ள மாட்டான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் ஒரு இடத்திலே சொல்லுவான், நல்லடியார்களை பற்றி சொல்லுவான், யதுஊனனா ரகபம் வ ரஹபா வ கானூ லனா ஹாஷின். அல்லாஹ்விடத்திலே எப்படி பிரார்த்திப்பார்கள் தெரியுமா? நல்லடியார்கள் இருக்கிறார்களே, அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பார்கள் ஆசித்தவர்களாக, அல்லாஹ்விடத்திலே இருக்கக்கூடிய நியாமத்துகளை பெற வேண்டும் என்று ஆசித்தவர்களாக, அல்லாஹ்வுடைய தண்டனையை பயந்தவர்களாக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வார்கள் என்று சொன்னால் நம்முடைய துஆவிலே அல்லாஹ்விடம் புறத்திலே நாம் ஆர்வம் கொள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தண்டனை விட்டும் பாதுகாப்பு பெற வேண்டும் என்ற நோக்கத்திலே நம்முடைய துஆவை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் நமக்கு வழிகாட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் இந்த நிலைமையை நீங்கள் உருவாக்குவார்கள் ஆனால் ஒரு மனிதன் எந்த நிலைமையிலே துஆ செய்வான், இப்படிப்பட்ட அல்லாஹ் துஆ ஏற்றுக்கொண்டே வருகிறான் என்று சொன்னால் அந்த துஆவுக்கும் ஒரு வளவுகளை நபி அவர்கள் சொல்லித் தருவார்கள். நாம் செய்யக்கூடிய துஆவிலே வரம்பு மீறுதல் இருக்கக்கூடாது. உதுஉ ரப்பக்கும் தலர்ருவ வ குஃபியா இன்னஹு லா யுஹிப்புல் முஅ்ததீன். அல்லாஹ் தஆலா வரம்பு மீறுதலை நேசிக்க மாட்டான். வரம்பு மீறல்கள் கேட்கக்கூடிய துஆவை அங்கீகரிக்க மாட்டான் என்றால் நாம் கேட்கக்கூடிய துஆ அல்லாஹ்விடத்திலே பணிவாக கேட்க வேண்டும், ரகசியமாக கேட்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் நம்முடைய துஆவை ஒப்புக்கொள்வான் என்ற நம்பிக்கையோடு கேட்பதோடு மட்டுமல்லாமல் அல்லாஹ் நமக்கு தருவதற்கு சாத்தியமான விஷயத்தை கொண்டு கேட்க வேண்டும். ஒரு மனிதன் நான் நபியாக வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்பான் என்றால் அது எந்த காலத்திலும் சாத்தியமாகாது. அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை எந்த மனிதருக்கும் கொடுக்க மாட்டான். நபுத்துவம் நபி என்பது அல்லாஹ் ஏற்கனவே முடித்து விட்டான். எனவே ஒரு மனிதன் என்னை நபியாக்க வேண்டும் என்று துஆ கேட்பானே, ஆனால் இது ஒரு மனிதன் சாத்தியமில்லாத ஒரு விஷயத்தை கேட்பது போன்றாக இருக்கிறது. அதே போன்ற ஒரு மனிதன் தான் வாழ்நாளிலே வாலிபத்தை அடைந்து நல்லமல்கள் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்டானே, ஆனால் அதுவும் நடப்பதற்கு சாத்தியமில்லை. இங்கே அறிஞர்கள் இன்னொரு செய்தியை சொல்வார்கள், ஒரு மனிதன் அநீதம் இழைக்கப்பட்டிருக்கின்றான், அந்த அநீதம் இழைக்கப்பட்ட மனிதன் இவனுக்கு எதிராக ஒருத்தன் பதுவா செய்வானே, ஆனால் இந்த துஆவும் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன்? அவன் அநீதம் இழைக்கப்பட்டிருக்கிறான், இவனுக்கு நீ துஆ செய்ய வேண்டுமே தவிர இவனுக்கு பகரமாக, இவனுக்கு பாதகமாக நீ துஆ செய்வாயானால் அல்லாஹ் இவையின் வரம்பு மீறியதாக காட்டுகிறான். அறிஞர்கள் அடுத்த ஒரு செய்தி சொல்வார்கள், ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியை நேசித்துக் கொண்டிருப்பான், தாயுடைய பேச்சை கேட்டாலும் கூட
மனைவியுடைய பேச்சை கேட்கின்றான் என்ற அடிப்படையில் தாய் தன்னுடைய மகனை பார்த்து பதுவா செய்வாயானால் அங்கே அவளும் வரம்பு மீறியவளாக ஆகிவிடுகிறாள். அங்கேயும் அல்லாஹ் அவருடைய துஆவை ஏற்றுக்கொள்வதில்லை. அதே போன்று ஒரு தந்தை தன்னுடைய மகனை பார்க்கின்றான், நல்ல சுஹபத்தோடு நல்ல நண்பர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அந்த நண்பர்களை இவனுக்கு பிடிக்கவில்லை என்ற காரணத்திற்காக அவன் மகனின் மீது சபிப்பானையானால் அந்த சாபத்தையும் அல்லாஹ் ஒப்புக்கொள்ள மாட்டான் என்று சொன்னால் நம்முடைய துஆக்கள் வரம்பு மீறுதலாக இருக்கக்கூடாது, அல்லாஹ்வுக்கு நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த முறையிலாக இருக்க வேண்டும். அப்துல்லாஹ் இப்னு சுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய காலத்திலே நடந்த ஒரு சம்பவம். ஒரு மனிதர் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கின்றார். எப்படி துஆ கேட்கின்றார் என்று சொன்னால், எனக்கு சொர்க்கத்திலே வெள்ளை மாளிகை வேணும் என்று துஆ கேட்கின்றார். கேட்கிறார் அந்த மனிதர், எனக்கு சொர்க்கத்திலே வெள்ளை மாளிகை வேணும் என்று. அப்துல்லாஹ் இப்னு சுபைர் அவர்கள் சொல்வார்கள், இப்படி எல்லாம் துஆக்கள் கேட்கக்கூடாது. துஆ கேட்பதற்கு ஒரு வரைமுறையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்திருக்கின்றார்கள். எனவே நாம் கேட்பதாக இருந்தால் சொர்க்கத்திலே மாளிகையை கேளுங்கள், அல்லாஹ்வுடைய நியாமத்துகளை கேளுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு நெருக்கத்தை கேளுங்கள் என்று அப்துல்லாஹ் இப்னு சுபைர் அவர்களுக்கு அந்த மனிதருக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். என்றால் அங்கே இன்னொரு செய்தியும் அந்த மனிதரிடத்தில் சொல்வார்கள். கடைசியிலே ஒரு காலம் வரும், பின்னால் ஒரு காலம் வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மக்கள் என்ன செய்வார்கள்? இரண்டு விஷயத்திலே வரம்பு மீறுவார்கள். ஒன்று, துஆக்கள் கேட்பதிலே வரம்பு மீறுவார்கள். துஆக்கள் கேட்பதிலே அளவுக்கு மீறி துஆக்களிலே அவர்கள் எல்லையை மீறி துஆ செய்வார்கள். இன்னொன்று, வுது செய்யும் பொழுதும் எல்லையை மீறி துஆ செய்வார்கள். என்றால் நபி அவர்கள் அவ்வளவு கடினமான வார்த்தையை சொல்லி இருக்கின்றார்கள் என்று சொன்னார். நாம் துஆ கேட்கக்கூடிய நேரத்திலே நல்ல முறையிலே துஆ கேட்பவர்களாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு இன்னொரு செய்தி நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது. நாம் துஆ கேட்கிறோம், அல்லாஹ்விடத்திலே நல்ல விஷயங்களை கேட்கின்றோம், தீயவைகளை விட்டு பாதுகாப்பு தேடுகிறோம். ஆனால் நாம் அல்லாஹ்விடத்திலே உறுதியான முறையிலே கேட்க வேண்டும். நம்முடைய துஆ உண்மையிலே அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே அலட்டி கேட்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், யார் அலட்டி அல்லாஹ்விடத்திலே பிடிவாதம் பிடித்து கேட்பானோ அவர்களுடைய துஆவை அல்லாஹ் நிச்சயமாக கபூல் செய்கிறான் என்று சொல்லக்கூடிய செய்திகளை நாம் பார்க்கிறோம். அடுத்து எல்லாவற்றிற்கும் மேலாக நமக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள், அல்லாஹ்வும் சொல்லி காட்டுவான். நாம் நம்முடைய துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய துஆக்களிலே ஹலாலை நாம் என்ன செய்யணும்? பேணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய உணவு ஹலாலானதாக இருக்க வேண்டும். நம்முடைய உடை ஹலாலானதாக இருக்க வேண்டும். நாம் குடிக்கக்கூடிய குடிபானம் ஹலாலாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு செய்தியை. அதற்கு முன்னால் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை நாம் பார்க்க வேண்டும். யா அய்யுஹர் ரசூல் குலூ மிம்மா ரஸக்னாகும், யா அய்யுஹர் ரசூல் குலூ மினத் தய்யிபாதி, நீங்கள் நல்லவைகளை சாப்பிடுங்கள், வஅமலு ஸாலிஹா, நல்லமல்களை செய்யுங்கள் என்று அல்லாஹ் ரசூல்மார்களுக்கு கட்டளையிட்டான். அடுத்து மனிதர்களை பார்த்து சொன்னான், யா அய்யுஹன் நாஸ் குலூ மின் தய்யிபாதி மா ரஸக்னாகும், நாங்கள் தந்திருக்கக்கூடிய உணவுகளிலே நல்லவைகளை நீங்கள் சாப்பிடுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். ரசூல்மார்களுக்கு எவைகளை சொன்னானோ அதை நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹு தஆலா துஆக்களை எப்படி ஏற்றுக்கொள்வான்? இன்னல்லாஹ தய்யிபுன் லா யக்பலு இல்லா தய்யிபன், அல்லாஹ் நல்லவன், மனமானவன், சுத்தமானவன். எனவே நம்முடைய புறத்திலிருந்து வரக்கூடிய அமல்கள் சுத்தமானதாக ஹலாலானதாக இருந்தால் மட்டுமே அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்படும் என்று சொன்னால் நம்முடைய துஆக்கள் என்ன செய்யணும்? அங்கீகரிக்கப்படுவதற்கு ஹலால் என்பது அவசியமானதாக இருக்கிறது. ஹலாலான பொருள் என்பது அவசியமாக இருக்கிறது. ஒரு மனிதர் காட்டிலே பிரயாணம் செய்து வருவார், நீண்ட தூரம் பிரயாணம் செய்து வருவார், பாலைவனத்திலே வருவார். அந்த பாலைவன பூமியிலே இருந்து கொண்டு களைப்பிலே இறைவனை பார்த்து யா ரப்பி யா ரப்பி என்று கையை உயர்த்துவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வமத்அமுஹு ஹராமுன் வமஷ்ரபுஹு ஹராமுன் வகுதிய பில் ஹராமி. இவர் வருகின்றார், கரமேந்துகின்றார், அல்லாஹ்வை பார்த்து கையை உயர்த்தி கேட்கின்றார், யா ரப்பு யா ரப்பு என்று சொன்னால் அவருடைய உணவு ஹராமாக இருக்கிறது, அவனுடைய குடிபானம் ஹராமாக இருக்கிறது, அவனுடைய உடல் முழுவதும் ஹராமை கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் ஃபன்னா யுஸ்தஜாபு லிதாலிக, இப்படிப்பட்ட மனிதர்களுடைய பிரார்த்தனைகள் எப்படி அங்கீகரிக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய இந்த செய்திகளை நாம் பார்க்கிறோம். இப்ராஹிம் இப்னு அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே சொல்லி காட்டப்படுகிறது. அவர்களிடத்திலே கேட்கின்றார்கள், மனிதர்கள் போய் கேட்கின்றார்கள், நீங்கள் நல்லவர்களாக இருக்கிறீர்கள், உங்களிடத்திலே சில விஷயங்களை நாங்கள் கேட்க வேண்டும், நாங்கள் கேட்கக்கூடிய துஆ எங்களுடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படாமல் இருக்கிறது, எனவே நாங்கள் அங்கீகரிக்கப்படாமல் இருப்பதற்கு காரணத்தை கேட்கும் பொழுது அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ்வை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள்,
அல்லாஹ்வை நீங்கள் பின்பற்றவில்லை, அல்லாஹ்வுக்கு நீங்கள் கட்டுப்படவில்லை. நபியை பின்பற்றுகின்றீர்கள், நபியுடைய சுன்னத்தை நீங்கள் பின்பற்றவில்லை. நபியை பற்றி தெரிந்திருக்கின்றீர்கள், நபியுடைய சுன்னத்தை நீங்கள் பின்பற்றவில்லை. குரானை தெரிந்திருக்கின்றீர்கள், குரானின் பிரகாரம் அமல் செய்யவில்லை. சொர்க்கத்தை பற்றி நீங்கள் தெரிந்திருக்கின்றீர்கள், சொர்க்கத்தை தேடவில்லை. நரகத்தை பற்றி தெரிந்திருக்கின்றீர்கள், நரகத்தை விட்டும் நீங்கள் விருண்டோடவில்லை. அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய நியாமத்துகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றீர்கள், அந்த நியாமத்துகளுக்கு நீங்கள் சுக்குர் செய்யவில்லை. ஷைத்தானை பற்றி தெரிந்திருக்கின்றீர்கள், ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டு அவனுக்கு மாற்று செய்யாமல் அவனோடு ஒத்து போகக்கூடிய ஒரு நிலையை உண்டாக்கி கொள்கின்றீர்கள். மரணித்தவர்களை அடக்குவதற்காக கபருக்கு சென்று அவர்கள் மரணித்தவர்களை அடக்கி விட்டு வருகின்றீர்கள். ஆனாலும் நீங்கள் படிப்பினை பெறவில்லை. நீங்கள் உங்களுடைய குறைகளை விட்டுவிட்டு மற்றவர்களுடைய குறைகளை ஆராய்ந்து அவர்களுடைய குறைகளை பற்றி சிந்தித்துக் கொண்டு உங்களுடைய நேரங்களை கழித்துக் கொண்டிருந்தால் அல்லாஹ் எப்படி உங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வான்? நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவோமே ஆனால், நபியின் பக்கம் திரும்புவோமே ஆனால், மற்றவர்களை பற்றிய கவலைகள் இல்லாமல், மற்றவர்களை பற்றிய குறைகளை இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொண்டு நம்முடைய துஆக்களை நாம் அமைத்துக் கொள்வோமானால் அல்லாஹ் தஆலா அந்த துஆக்களை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வான். அந்த துஆக்களின் மூலமாக நமக்கு நலவுகளை அல்லாஹ் விரைவாக தருவான். நமக்கு ஏற்படக்கூடிய தீங்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான் என்றால் அப்படிப்பட்ட துஆவாக நம்முடைய துஆக்களை அமைக்க வேண்டும் என்று சொன்னால் இவைகளை நாம் பேணி, சொல்லப்பட்ட இந்த ஷர்த்துகளை நாம் பேணி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா அந்த துஆக்களை அங்கீகரித்து நம்முடைய துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்பட்ட துஆக்களாக அதன் மூலமாக நன்மைகளை பெறக்கூடிய பாக்கியவான்களாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கி அருள வேண்டும். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.